Hi everyone, இந்த வீடியோவில் பால் ஹார்டிங் எழுதின திஸ் அதர் ஈடன் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பால் ஹார்டிங் 1967 பிறந்த அமெரிக்கன் மியூசிஷியன் அண்ட் ரைட்டர். இவருடைய டெபியூ நாவல், அதான் ஃபர்ஸ்ட் நாவலான டிங்கர்ஸ் அப்படின்னு 2009 ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அதுலேருந்து இவர் ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா இந்த நாவல் 2010 நாவலுக்கு உண்டான புலிட்சர் ப்ரைஸ் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஸ்டோனி ப்ரூக் சதாம்ப்டன் எம்எஃப்ஏ ப்ரோக்ராமில் அதாவது இவர் க்ரியேட்டிவ் ரைட்டிங் அண்ட் லிட்ரேச்சர் எம்எஃப்ஏ ப்ரோக்ராமில் டைரக்டராக இவர் இருக்கார். சரி, வாங்க இந்த நாவல் பற்றி பார்த்துடலாம். திஸ் அதர் ஈடன் அப்படிங்கிறது 2023 அவர் எழுதின ஒரு நாவலுங்க. இந்த நாவல் ஒரு மெயின்ஸ் மலாகா ஐலாண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்கு. மெயின் அப்படிங்கிறது நியூ இங்கிலாந்து, யுனைடெட் ஸ்டேட்ஸில் நியூ இங்கிலாந்து ரீஜனில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டு. அந்த ஸ்டேட்டுடைய மலாகா ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் ஒன்று இருக்குங்க. இதுவும் அந்த நியூ மெடோஸ் ரிவர் காஸ்கோ பே மெயினில் இருக்கிற ஒரு ஐலாண்ட், யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஒரு ஐலாண்ட். அந்த ஐலாண்ட் மாதிரியே ஃபிக்ஷனலைஸ் பண்ணப்பட்டு ஒரு ஐலாண்ட் இந்த புக்கில் கொடுத்துருப்பார். அதாவது மெயின் அப்படிங்கிற MEINE, இந்த மெயின் அப்படிங்கிறது நியூ இங்கிலாந்து, யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க நியூ இங்கிலாண்டுடைய ஒரு ஸ்டேட் பேர் தான் மெயின். அதில் மலாகா ஐலாண்டுன்னு ஒன்று இருக்குங்க. அந்த ஐலாண்ட் மாதிரியே திஸ் அதர் ஈடன் அப்படிங்கிற இந்த நாவலுக்கு நம்ம பால் ஹார்டிங் ஆப்பிள் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஷனலாக, அதாவது சும்மா ஒரு கதைக்காக ஒரு ஐலாண்டை சொல்லியிருப்பார். அது மெயினில் இருக்கிற மலாகா ஐலாண்டு தான். கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த ஆப்பிள் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு இந்த புக்கில் வரும். ஆனால் அந்த புக்கில் வர ஆப்பிள் ஐலாண்டு ஃபிக்ஷனலைஸ்டு வெர்ஷன் ஆஃப் மெயின்ஸ் மலாகா ஐலாண்டு. ஸோ ஹிஸ்டாரிக்கலி பார்த்திங்கன்னா அந்த மெயின் ஐலாண்டு MEINE மெயினில் இருக்க மலாகா ஐலாண்டில் நிறைய பீப்புளை, அதாவது நிறைய மக்கள், மிக்சட் ரேஸ் வாழ்ந்த பீப்புள் தான், ஃபிஷிங் கம்யூனிட்டி தான். ஒரு ஸ்மால் ஐலாண்டு தான். 1912 அந்த பீப்புளை ஃபோர்ஸ் பண்ணி அந்த பிளேஸ் விட்டு போங்க அப்படின்னு சொன்ன ஒரு கான்செப்டை பேஸாக வச்சு தான் நம்ம பால் ஹார்டிங் இந்த ஒர்க்கை எழுதியிருப்பார். சரி, வாங்க இப்போது திஸ் அதர் ஈடன் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நாவலுடைய மெயின் கேரக்டர்ஸ் நம்ம பார்த்துடலாங்க. இப்போ இந்த நாவலுடைய ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இது அந்த ரியல் லைஃப் ஈவெண்ட் தான். மலாகா ஐலாண்டில் நடந்த ஒரு ஏர்லி 20th செஞ்சுரியில் நடந்த ஒரு கான்செப்டை தான் ஆப்பிள் ஐலாண்ட் சொல்லி இவர் எழுதியிருப்பார். எத்தன் ஹனி அப்படிங்கிறவங்க தான் மெயின் கேரக்டர். இவர் ஈஹா அப்படிங்கிறவங்களுடைய ஓல்டஸ்ட் சைல்டு, அதே மாதிரி எஸ்தருடைய கிராண்ட்சன். இப்போது ஆப்பிள் ஐலாண்டில் நிறைய ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு மிக்சட் ரேஸை சேர்ந்தவர் தான். அப்புறம் எஸ்தர் ஹனி சொன்னேன் இல்லையா, இவங்க யார் அப்படின்னா பெஞ்சமின் அண்ட் பேஷன்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய கிரேட் கிராண்ட் டாட்டர். ஹனி ஃபேமிலி, அந்த ஹனி ஃபேமிலி அவங்க ஹனி அப்படிங்கிற ஃபேமிலியில் நடக்கிற கதை மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ ஓல்டஸ்ட் மெம்பர் தான் எஸ்தர் ஹனி. பெஞ்சமின் அண்ட் பேஷன்ஸ் சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய கிரேட் கிராண்ட் டாட்டர்னு சொல்கிறேன். அப்போ இதில் காட்டும்போது இந்த நாவலில் பார்க்கும்போது எஸ்தர் ஹனிங்கிறவங்க ஓல்டஸ்ட் மெம்பர் அப்படின்னே தெரியுது. அப்போ இவங்களே பாட்டிமா தான். அப்புறம் இது போக மேத்யூ டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் மேன் இருப்பான். அப்புறம் ஐரிஷ் சர்வெண்ட்டான பிரிட்கெட். இது போக இந்த நாவலில் நிறைய கேரக்டர்ஸ் வரும். அது நான் நாவலுடைய சம்மரி வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். மெயின் கேரக்டர் எத்தன் ஹனி, அவங்க லைஃப்பில் நடக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஒரு லேட் 18th செஞ்சுரியில் நடக்கிற மாதிரி இந்த நாவல் பிகின் ஆகும். அப்போது பெஞ்சமின் ஹனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் மேன் ஸ்லேவ் பண்ணப்படுறாரு. அவர் ஒரு ஸ்லேவ் மேன் தான். அவன் ஒரு ஒயிட் ஐரிஷ் விமனான பேஷன்ஸை கல்யாணம் பண்ணுற மாதிரி ரெண்டு பேரும், பெஞ்சமின் ஹனி அண்ட் பேஷன்ஸ், லேட் 18th செஞ்சுரியில் நடக்குது. இந்த ரெண்டு பேருமே மெயினில் இருக்கிற ஒரு ஐலாண்டு, அந்த கோஸ்டல் ஐலாண்டில் ரெண்டு பேரும் செட்டில் ஆகிறாங்க. அந்த ஐலாண்டில் வாழ்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா நிறைய ஃப்ளட், அது ஒரு இயற்கைக்கு சூழலான ஒரு ஐலாண்டே கிடையாது. நிறைய ப்ராப்ளம் வரும். உணவு கரெக்டாக கிடையாது. பட் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அங்கெல்லாம் சர்வை பண்ண முடியுங்கிறது தெரியுது. ஏன்னா அவங்க நிறைய ஆப்பிள் விளைவிக்கிறாங்க அந்த ஐலாண்டில். அதனாலே அது பெஞ்சமினும் பேஷன்ஸும் விளைவிக்கிறதுனால அந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே ஆப்பிள் ட்ரீஸ் நிறைய இருக்கிறதுனால இதை
வந்து ஆப்பிள் ஐலாண்ட் அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஐலாண்டுக்கு நிறைய பேர் செட்டில் ஆக வராங்க, நிறைய மித்த ஃபேமிலிஸ்லாம் வர்றாங்க. அதில் ஒரு நாள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூறாவளி மாதிரி வருது. ஒரு 20 இயர்ஸ் கழிச்சுன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு இந்த ஐலாண்டுக்கு வந்தது யார்? பெஞ்சமின் ஹனியும் பேஷன்ஸும். அப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளட்டு வருது, அந்த ஐலாண்டே அப்படி கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த மெம்பர்ஸ் அந்த இடத்துல வாழ்ந்தாங்க இல்லையா, நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஹனி ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாமே மரத்தில் ஏறி தங்களை காத்துக்கிறதுக்காக அந்த ஃப்ளட்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக அங்கே போயிடுறாங்க. ஸோ அந்த ஃப்ளட் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து அந்த ஃப்ளட் வந்து அழிச்சிட்டு போயிடுது. அப்படி கம்ப்ளீட்டாக கொன்றுது அப்படின்னே வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து அந்த பேஷன்ஸ் சொன்னல, பெஞ்சமின் ஹனியோடைய ஒய்ஃப், அவங்களும் அந்த ஃப்ளட்டில் மாட்டிக்கிறாங்க. அவங்களுடைய தலை முங்குற அளவுக்கு தண்ணி மேலே மேலே வருது. இருந்தாலும் அவங்க கையை உயர்த்தி அவங்க கையில் வந்து ஒரு ஃப்ளாக் வச்சுக்கிறாங்க. என்னென்னா இது ஒரு ஐலாண்ட் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அந்த ஃப்ளாகை வந்து உயர்த்தி பிடிக்கிறாங்க. அப்போ அந்த வாட்டர் லெவல் வந்து அந்த ஃப்ளாகெல்லாம் மூழ்கடிக்கலை. அப்புறம் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பொழுது ஆப்பிள் ஐலாண்டில் நிறைய பேர் இறந்துட்டாங்கங்கிறது தெரியுது. அப்புறம் அவங்க கட்டின கட்டடம் எல்லாமே அப்படியே அழிஞ்சிருச்சு. அப்புறம் அங்கேருந்து ஆர்ச்சர்ட் எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா அந்த ஆப்பிள் ஆர்ச்சர்ட் மாதிரி இருந்தது இல்லையா. பட் ஹனி ஃபேமிலியில் சிலர் அங்கே தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் திரும்ப அதை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க, திரும்ப ரீபில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான் பண்ணுறாங்க. இப்போ நாவலில் எங்கே காட்டுறாங்க அப்படின்னா ஏர்லி 20th சென்ச்சுரிங்க, நிறைய வருடம் கடந்துருச்சு. ஒரு 20th சென்ச்சுரியில் இப்போது எஸ்தர் ஹனி இருக்கிறாங்க அங்கே. எஸ்தர் ஹனினா கிரேட் கிராண்ட் டாட்டர் ஆஃப் பெஞ்சமின் அண்ட் பேஷன்ஸ். இவங்க வந்து ஒரு குட்டி வீடு மாதிரி, ஆனால் அது ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படலை. அவங்களுடைய பையனான ஈஹா, அப்புறம் அவங்களுடைய குழந்தைகளான எத்தன், தபிதா, சார்லட், இவங்க கூட தான் அந்த சின்ன வீட்டில் அவங்க வசிக்கிறாங்க. இந்த வீடை கூட ஈஹா தான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பான், அவன் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருப்பான். அப்புறம் வந்து ஒரு ஜச்சாரி ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டருக்கு, இவங்க வந்து ஒரு ஓல்டு மேன், ZACHARY. இவருமே அந்த ஆப்பிள் ஐலாண்டுடைய ஓல்டஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஐலாண்டில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ரொம்ப சர்வை பண்ண ஒரு பழைய ஆள் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃப்ளட்லாம் வரும்பொழுது கூட ஒரு ட்ரீக்குள்ளெல்லாம் போய் இருந்து வாழ்க்கையை கடந்து வந்தவர் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிய வருது. ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ஐலாண்டில் இருக்கிற மரங்கள்லாம் ஒரு ஹாலோ ட்ரீ, அந்த மரங்களில் வந்து பைபிள் ஸ்டோரிஸை வந்து கார்வ் பண்ணி வைப்பார், எழுதி வைக்கிறது, அந்த மாதிரி படம் வரைஞ்சி வைக்கிறது, இந்த மாதிரி வேலை தான் நம்ம ஜச்சாரி ஹேண்ட் பண்ணுவார். இவருடைய கைடன்ஸில் தான் நம்ம எஸ்தர் ஹனி, அவங்களுடைய பையன், அப்புறம் அவங்களுடைய குழந்தைகளோடலாம் அவங்க இங்கே இருக்காங்க. இப்போது இந்த ஈகா இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து எஸ்தருடைய அப்பா தான். எப்படின்னா, அவங்க வந்து இவங்களை ரேப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து எஸ்தர் வந்து இறந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பாயிண்டில் பிள்ளையை டெலிவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பாவை கொண்டுட்டு நம்ம இறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மொமெண்ட் நடந்திருக்கும். அதாவது எஸ்தர் வந்து யங் ஏஜில் இருக்கும் பொழுது எஸ்தர் ஹனி வந்து அவங்களுடைய அப்பாவாலே அவங்க வந்து ரேப் பண்ணப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கும். ஒரு பாயிண்டில் வந்து அந்த குழந்தைய வந்து கொண்டுடலாம், ஈகா, அதுதான் ஈகா, அவங்கள வந்து கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ வந்து இல்லை நம்மளுடைய லீனியேஜ், அந்த ஹனி ஃபேமிலிங்கிற லீனியேஜ் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்டில் அவங்க வந்து நினச்சிருப்பாங்க. அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க அப்பாவை கொண்டுடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவோடு அவங்க இருப்பாங்க. யார்? எஸ்தர். இப்போ அந்த ஆப்பிள் ஐலாண்டில் இருக்கிற மித்த ரெசிடென்ட்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கேண்டேஸ், அப்புறம் தியோஃபிலஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த கேண்டேஸ் இவங்க வந்து ஹாஃப் சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கேண்டேஸ் லார்க்கையும் தியோஃபிலஸ் லார்க்கையும் அவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் மாதிரி, அவங்கள ஹாஃப் சிப்ளிங்ஸ்னு சொல்கிறாங்க, அல்லது பயாலஜிக்கல் சிப்ளிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தைங்களெல்லாம் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ரேபிட், மில்லி, கேம்பர், டியூக், இதெல்லாமே அவங்களுடைய பிள்ளைங்க தான். ஸோ அவங்க வந்து ஒரு இன்செஸ்டுவஸ் ரிலேஷன்ஷிப், அதாவது அவங்க ரெண்டு பேரும் சிப்ளிங்ஸ் தான், அவங்க மேபி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டராக இருப்பாங்க, ஆனால் அவங்களும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய குழந்தை, அவங்களுக்கு ஒரு டாட்டர் பேர் வந்து ரேபிட், RABBIT, ஏன்னா வந்து எதையோ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா, அவளுக்கு வந்து ரேபிட்னு பேர் வச்சுருப்பாங்க. அப்புறம் இது போக சில ரெசிடென்ட்ஸ் அந்த ஐலாண்டில் இருக்கவங்க யார் அப்படின்னா, ஐரிஸ் அண்ட் வைலட், இவங்க யாருன்னா அன்மேரிட் சிஸ்டர்ஸ். அவங்களும் நிறைய வருஷம் அவங்க ஒன்றா வாழ்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய அடாப்டட் சில்ட்ரன்லாம் அவங்களுக்கு இருக்காங்க, ஐரிஸ் அண்ட் வைலட்க்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆப்பிள் ஐலாண்ட் பழைய நிலைக்கு வருது. ஒரு நாள் ஒயிட் மெயின்லேண்டரான மேத்யூ டைமண்ட் வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு ஸ்கூல், இந்த ஐலாண்டருக்கு ஒரு ஸ்கூல் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு.
இருந்தாலும் அவருக்கு வந்து சில ரேசிஸ்ட் வியூலாம் உண்டுங்க. எத்தனை வந்து ஆர்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்கரேஜ் பண்ணுவார். ஈத்தன் வந்து நீ வந்து ஆர்ட் படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேத்யூ டைமண்ட் அந்த டீச்சர் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. ஸோ அவனுமே தன்னுடைய ஃப்ரீ டைமில் நிறைய ட்ராயிங்ஸ் வரைகிறது. இதை பார்த்தோடனே ஈதனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அப்புறம் மேசச்சூசெட்ஸில் இருக்கிற தன்னுடைய ஃப்ரெண்டான தாமஸ் ஹேல் கிட்ட ஈத்தன் வந்து அங்கே ஸ்டே பண்ணட்டும், மேசச்சூசெட்ஸில் இருக்கட்டும், ஏன்னா இவன் வந்து இங்கே லேண்ட்ஸ்கேப்லாம் நல்லா அழகாக வரைகிறான், அவன் வந்து ஆர்ட் கிளாஸஸ் எடுப்பான், அவனுக்கு எபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ டைமண்ட் சஜஸ்ட் பண்ணுறாரு. இப்போது ஈத்தனும் நம்ம மாஸ்டர் சொன்ன மாதிரி தாமஸ் ஹேல் அவருடைய ஃப்ரெண்டான தாமஸ் ஹேல், மேத்யூ டைமண்டோடைய ஃப்ரெண்ட் தான் தாமஸ் ஹேல், அவருடைய வீட்டில் போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அவர் கூட தங்கலான்னு சொல்லி நினச்சார் இல்லையா. பட் தாமஸ் ஹேலுக்கு வந்து அவனை வீட்டுக்குள்ளே விடுறதுக்கே பிடிக்கல. அவனை வந்து அந்த மாட்டு கெட்டி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாட்டு கொட்டகை அதிலே இரு அப்படிங்கிற மாதிரி அவர் பிளான் பண்ணிடுறாரு. இவெல்லாம் என்ன வீட்டுக்குள்ளே வர்றதுக்குலாம் என்ன தகுதி இவனுக்கு, இங்கே அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. ஸோ அங்கே வந்து ஈத்தனுக்கும் அந்த தாமஸ் ஹேலுடைய சர்வெண்ட் ஐரிஷ் மேடு ஒருத்தங்க இருக்காங்க, பிரிட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிரிகெட்க்கும் இவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுது. ஏன்னா பிரிகெட்க்கு வந்து ஈத்தனுடைய ட்ராயிங் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவளுமே ஈவன் தூங்குறதுக்காக பாட்டு பாடி ஐரிஷ் லல்லபிலாம் பாட்டு பாடி தூங்க வைக்கிறான். ஒரு பாயிண்டில் ஈத்தன் வந்து பிரிகெட்டை பற்றியே வரைகிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கிறாங்க. ஒரு நாள் வந்து பிரிகெட் வந்து மித்த ட்ராயிங்ஸ், அதாவது ஈத்தனுடைய ரிலேட்டிவுடைய ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவங்களோட ரிலேட்டிவ் எல்லாமே டார்க் ஸ்கின்டு பீப்புள் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா ஈத்தன் வந்து ஃபுல்லி ஒயிட் கிடையாது, இவன் வந்து மிக்சட் ரேஸை சேர்ந்தவன், நான் வந்து ஒயிட்டு நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பிரிகெட் நினைக்கிறா. இப்போது இதே மாதிரி ஒரு பாயிண்டில் வந்து தாமஸ் ஹேலுக்கு வந்து பிரிகெட் வந்து ஈத்தன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கிறது தெரிய வருது. ஆஹா, உன்னைய வந்து இந்த மாட்டுக்கோட்டைகளை போட்டால் இங்கேயும் நீ வந்து பிரிகெட் அப்படிங்கிற மெய்டு கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியே அப்படிங்கிறத தாமஸ் ஹால் பார்த்து அவனை வந்து வீட்டை போட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்டுறாரு நம்ம தாமஸ் ஹேலை. அங்கேருந்து காணாமல் போனவன் தான் ஈத்தன் வந்து திரும்ப வரவே இல்லை. ஒரு அங்கேருந்து மூவ் ஆனவன் எங்கே போகிறான்னு தெரியுங்களா, ஃப்ரான்ஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு ஆர்டிஸ்ட்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகிறான். அப்போது நம்ம பிரிகெட்டும் ப்ரெக்னென்ட் ஆகிறா. இவன் என்ன பண்ணுறான்னா ஆப்பிள் ஐலாண்டுக்கு வந்து எஸ்தரை மீட் பண்ணுறான். அங்கே வந்து பிரிகெட்டு வந்து ஹனி ஃபேமிலிக்கு ஆட் பண்ணப்படுறாங்க. அப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டால் ஃபார்ம் பண்ணப்படுது. கவர்னரும் அந்த கமிட்டியில் இருக்கிறாரு. அவங்க வந்து ஆப்பிள் ஐலாண்டை பார்க்க வர்றாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸ், அங்கே இருக்கிற பீப்புளை பற்றிலாம் ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. கணக்கு ஒரு யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுக்க நினைக்கிறாங்க. இதில் வந்து மேத்யூ டைமண்ட் இருக்கார் இல்லையா, அந்த டீச்சர், அவர் வந்து ஒரு பிளான் வச்சுருந்தார் ஆல்ரெடி, அந்த ஐலாண்டை வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கணக்கெடுத்த பிளான் பிரகாரம் இந்த ஆப்பிள் ஐலாண்டர்ஸ், ஒரிஜினல் ஆப்பிள் ஐலாண்டர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கக்கூடாது, கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ட் ஏன்னா ஆப்பிள் ஐலாண்டர்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் எல்லாருமே போங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மனசுடைஞ்சு போகிறாங்க. அப்புறம் ஒரு அங்கே வர்ற ஒரு பர்சன், டெப்யூட்டி, அப்புறம் ஒரு ஷெரிஃப்லாம் வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த ரேபிட், அந்த பொண்ணு இருந்தா இல்லையா, அவளை வந்து ஸ்கூலில் வந்து போடுறாங்க, கொண்டு போய் சேர்த்துட்றாங்க. அவளை ஃபீபிள் மைண்டட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவள் நினச்சதெல்லாம் அவள் செய்கிறான்னு சொன்னதுனால இவளுக்கு வந்து ப்ராப்பர் மைண்ட் ஃப்ரேம் இல்லை, அவளை ஸ்கூலில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போய் ஸ்கூலில் போட்டுறாங்க. இதை வந்து தடுக்கிறாங்க, கேண்டேஸ் வந்து இதை தடுக்கிறான். அப்போ வந்து ஒரு பாயிண்டில் வந்து அந்த ஷெரீஃபும் டெப்யூட்டியும் தான் வந்து ரேபிட்டை கூட்டு போய் போடணும், இந்த இடத்துல இருக்கக்கூடாதாவா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போனாங்க இல்லையா. அந்த ஒரு பாயிண்டில் வந்து ரேபிட் வந்து கொல்லப்படுறா. அதனால் அந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே சோகத்தில் மூழ்கிடுறாங்க, அந்த ஆப்பிள் ஐலாண்ட்லாம். அப்புறம் நிறைய ஐலாண்டர்ஸ் அந்த பிளேஸ், ஆப்பிள் ஐலாண்ட்லேருந்து நிறைய பேர் இதுதான் நம்ம விதி போலுக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போது ஈஹா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஹனி ஃபேமிலி இருக்கிற அந்த குட்டி வீடு, மரத்தால் ஆன வீடை வந்து அப்படி உடச்சி எடுக்கிறாரு. எனக்கு இருக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டே சொன்னதுனால இதை வந்து ஒரு படகு மாதிரி தயாரித்து நம்ம மெயின் லேண்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க.
இதில் அந்த எஸ்தர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உடம்புக்கு முடியாத ஒரு பாயிண்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஏன்னா எப்பயுமே அந்த ராக்கிங் சேரில் தான் அவங்க உட்காரணுங்கிற மாதிரி அவங்க சிச்சுவேஷன். ஸோ அவங்கள வந்து அந்த ராஃப்ட், அந்த ஒரு குட்டி படகு மாதிரி தயார் பண்ணுறாங்களே, அந்த படகுலே அந்த சேரோடு வச்சு அவங்கள கட்டிடுறாங்க. ஹனி ஃபேமிலிஸ் எல்லாமே. இல்லை வைலட், ஐரிஸ் இவங்களாம் இன்னொரு ராஃப்ட், இன்னொரு படகு மாதிரி அவங்களோட அடாப்டட் சில்ட்ரனோடு அவங்க வர்றாங்க. அப்புறம் அவங்க மெயின்லேண்டு போனது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு புது வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க. இப்போது ஒயிட் பீப்புள், அந்த மெயின்லேண்ட்லேருந்து வந்த ஒயிட் பீப்புள் வந்து இந்த ஒரிஜினல் ஆப்பிள் ஐலாண்ட் செட்டிலர் இருந்தாங்க இல்லையா, அவங்கள பற்றின எவிடன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த கிரேவ் யார்டு அதெல்லாம் தோண்டி எடுத்து அங்கே இருக்கிற வீடுகள்லாம் ஆல்ரெடி எல்லாருமே இங்கேருந்து வெளியே அனுப்பப்பட்டாச்சு தான். ஸோ அவங்க எல்லாத்தையுமே புதக்குழியிலேருந்து தோணுது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க வீடெல்லாம் எரிச்சு போட்டுடுறாங்க. யாருமே இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஹிஸ்ட்ரியை அழிச்சிடுறாங்க. இருந்தாலும் அதில் ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் தப்பிச்சிருக்கிறது யார் அப்படின்னா ஜஜாரி ஹேண்டு தான். நான் என்ன சொல்லியிருக்கேன், பெரிய புயல், சூறாவளி, அந்த நேச்சுரல் கலாமிட்டி வரும்பொழுது கூட ஒரு ஹாலோ ட்ரீக்குள்ளே போய் இருந்த ஒரு நபர் தான். இப்போ அவர் மட்டும்தான் அங்கே இருக்கார். சரி தானே, அந்த ஒன்லி ரிமைனிங் ஐலாண்டர் யார் அப்படின்னா ஜஜாரி ஹேண்டு தான். அவர் வந்து அவருமே தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரியும் கையில் ஒரு ஃப்ளாக் வச்சுருக்க மாதிரியும் காட்டுற மாதிரி இந்த நாவலை வந்து முடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவருக்குமே அங்கே தனியாக இருந்தால் அவர் என்ன பண்ண போகிறார், ஒரு ஓல்டு மேன். ஃபைனலாக அவர் வந்து ஒரு ஃப்ளாகை ஹோல்ட் பண்ணி தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி. இதை வந்து ஆல்ரெடி இந்த நாவலுடைய பிகினிங்கில் நம்ம பெஞ்சமின் ஹனியோடைய ஒய்ஃபான பேஷன்ஸ், அந்த ஒயிட் ஐரிஷ் விமன் அவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ளாகை வந்து அந்த ஒரு ஃப்ளட் வரும்பொழுது தலைக்கு மேலே தண்ணியில் மூழ்கினாலும் இது வந்து ஒரு ஐலாண்ட் தான் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு ஃப்ளாக் போட்டாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த நாவலுடைய எண்டுலையுமே நம்ம ஜச்சாரி ஹேண்ட் அப்படிங்கிற அந்த ஓல்ட் மேன் வந்து அந்த ஃப்ளாகை ஹோல்ட் பண்ணுற மாதிரி இந்த நாவலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. பால் ஹார்டிங், திஸ் அதர் ஈடன், இதுவுமே ஒரு ஈடன் கார்டன் மாதிரி தான். இது வந்து ஒரு சிம்பாலிக் மீனிங் கொண்ட ஒரு டைட்டில் தாங்க. ஏன்னா அங்கேயும் நிறைய ஐலாண்டர்ஸ், நிறைய மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் தான். நிறைய ஜெனரேஷனாக பீப்புள் வந்து இண்டிஜினஸ் பீப்புள் வாழ்ந்த ஒரு இடம். ஒயிட் செட்டிலர்ஸ் இதை வந்து நான் வந்து மாற்றி அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் எல்லாம் மெயின்லேண்டுக்கு அனுப்புனது மட்டும் இல்லாமல் அவங்க பூர்வீகமாக இருந்த அந்த ஈடன் கார்டன், ஈடன் வந்து கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு ஹாப்பியஸ்ட் கார்டன். ஸோ அந்த கார்டன் வந்து அந்த லேண்டை வந்து மெட்டஃபாரிக்கலாக அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த ஆப்பிள் ஐலாண்ட், அதுவே அந்த ஆப்பிள் லேண்டே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் பால் ஹார்டிங் இந்த நாவல் மூலிமா சொல்கிறாங்க. இதான் இந்த நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.